ஐயா, என்ன உண்மையத்தான் சொல்றீங்களா? நம்ப முடியலையே. ஏன்னா பிக் பாஸோட கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எப்பயுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இவங்கெல்லாம் போறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஒரு மாசம் இருக்கிறதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் சீசன் 9க்குள்ள இந்தந்த கண்டஸ்டன்ஸ் தான் போறாங்க அப்படின்ட்டு சோசியல் மீடியால போட்டோவோட போட்டிருக்காங்க. என்னப்பா அது எப்பயும் போல ரூமர் லிஸ்ட் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி, அதுல என்ன பிரச்சனை? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே பிக் பாஸ் நடக்கலைன்னாலும் சரி, பிக் பாஸ் ஆரம்பத்துக்கு முன்னாடியுமே சில இன்ஃபுளுயன்சர் சோசியல் மீடியால வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. இவங்க யார் யார் பிக் பாஸ் உள்ளுக்கு வராங்க, யார் யார் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்பயுமே பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டோவோட போட்டு இவங்க எல்லாம் வராங்கன்னு சொல்லலாம். ஆனா இப்ப என்ன அப்படின்னம்னா, அந்த மாதிரி ஆளுங்க முக்கியமா எக்ஸ்ட்ரா வலைத்தளங்கள்ல உள்ள மெயினான ஆட்கள் வந்து இப்பவுமே போட்டோ போட்டு இவங்க தான்ப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க அப்படின்னே போட்டாங்க. அப்படி போட்ட ஒரு 6 பேர் லிஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அது யார் யாரு அப்படிங்கறத பாத்துலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. பிக் பாஸ் சீசன் 9 லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் தான், ஜனனி அசோக் குமார். இவங்கள நிறைய பேர் வந்து சீரியல்ல பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா மௌனராகம் 1 and 2, அதுக்கப்புறம் இதயம், செம்பருத்தி, இந்த மாதிரி நிறைய சீரியல்ல வந்து இவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப கொஞ்ச நாள் ஆக்ட் பண்ணல, இருந்தாலும் சோசியல் மீடியால எப்பயுமே ஆக்டிவா இருப்பாங்க. முக்கியமா யூடியூப் சேனல்ல இவங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் ரசிகர்கள் பட்டாலும் பயங்கரமா குமிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹாட்டாவும் போடுவாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அவங்க இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க. இவங்க எதையுமே செம போல்டா வந்து பேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னம்னா, சீரியல் ஆக்ட் பண்றவங்க முக்கியமா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம தான் இந்த சீரியல்ல ஹீரோயினா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க நிறைய சீரியல்ல வில்லி ஆக்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் முக்கியமான கேரக்டர்ல போல்டாவே பண்ணிருக்காங்க. இதனால இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்கன்னா பயங்கரமா வந்து எதுனாலும் போல்டா தட்டி கேட்பாங்க. சண்டைக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்ட்டு இப்ப சோசியல் மீடியா பூரா வந்து இவங்க போட்டோவை ஷேர் பண்ணி இவங்க கன்ஃபார்மா உள்ளுக்கு வராங்க அப்படின்ட்டு நான் சொன்னல அந்த முக்கியமான புள்ளிகள் எக்ஸ்தலங்கள்ல அவங்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் நம்ம பார்க்க போறோம், கேபிஒய்ல இருந்து எப்பயுமே காமெடி கேரக்டர்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்களே, அவங்க தான் வேற யாரு, ராஜவேலு. ஸ்டாண்ட் அப் காமெடி இவர் நிறைய பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல KPY 3ல வந்து இவர் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வாங்கியிருக்காருங்க. இவரு மெயினா வந்து காமெடியை விட மிமிக்கிரி பட்டையை கலப்புவாரு. ஏன் தலையே மிமிக்கிரி பண்ணிருக்காங்க. தலைனா யாரு, நம்ம அஜித் சார் இல்ல, MS தோனி அவர்கள். இந்த மாதிரி மல்டி டேலண்ட் பர்சன் தான் வந்து இந்த ராஜவேலு. இவர் வந்து நிறைய ஆங்கரிங் பண்ணுவாங்க. அப்படி ஆங்கரிங் பண்ணையில வந்து சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் யாரு, நம்ம அர்ச்சனா. அவங்ககிட்டே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் இப்ப பிக் பாஸ் போறேன்னா நான் என்னென்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. அப்ப கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டப்ப இது பண்ணாதான் இருந்தது. ஆனா இப்பதான் தெரியுது தலைவருக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கு. இந்த டைம் ஆடிஷன் அட்டன் பண்ணி உள்ளுக்கு வரப்போறாரு அப்படின்ட்டு கன்ஃபார்மா சொல்றாங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரங்கம் அதிரட்டுமே அப்படின்னு பாடுற மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் தாங்க உள்ளுக்கு வராரு. வேற யாரு, நம்ம தேவா சாரோட பையன் ஸ்ரீகாந்த் தேவா தாங்க. இவரு சவுண்ட் பாட்டின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னம்னா, இவர் மியூசிக் போட்டோம்னா காது கீதெல்லாம் கிளியும். அந்த அளவுக்கு மியூசிக்கும் பண்ணுவாரு, பாட்டும் பாடுவாரு. இவரு இதுக்கு முன்னாடி குக் வித் கோமாளியில வந்திருக்காரு. வந்து ஒரு வாரம் தான் இருந்திருக்காரு. ஒரு வாரம் இருந்துட்டே போயிட்டாரு. ஆனா இந்த டைம் வந்து பிக் பாஸ்ல வரப்போறதா வந்து தகவல் ரொம்ப பரவிக்கிட்டு இருக்குங்க. இவர் உள்ளுக்கு வந்தாலுமே இவர் எந்த கேட்டகரியில எடுப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் ஆரம்பிச்ச உடனே இந்த ஃபர்ஸ்ட் வீக் எவிக்ஷன் ஒண்ணு வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த கேட்டகரியில வந்து வெளியே அனுப்புவாங்க. ஏன்னா இவர் மாதிரியே பல்கா இருந்தா நம்ம ரவீந்தர் சார், அவர் பிக் பாஸ கரைச்சு குடிச்சாருமே அவர் தான் ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு அவரை சொல்லியே எடுத்திருக்காங்க. அதே மாதிரிதான் இவரையும் அந்த மாதிரி எடுப்பாரா, இல்ல தன்னோட டேலண்டால பிக் பாஸ் வீட்டுல ஒரு 70-75 நாள் வர தாங்க வந்து பட்டையை கலப்பணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்கு எடுப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறது யாருன்னா, அவர் குக்கு வித் கோமாளி வந்து கலக்கலங்க கலக்கி லாஸ்ட் வீக் வந்து எவிக்ஷன் ஆயிட்டாரு. எவிக்ஷன் ஆனவனே நிறைய பேர் வந்து அவர் எவிக்ஷன் பண்ணது வந்து விஜய் டிவி வந்து பார்சியலா செயல்பட்டு இருக்கு, அவருக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு இப்பவுமே சோசியல் மீடியால வந்து பயங்கரமா வந்து பேசுறாங்க. அப்படி சொல்லலே உங்களுக்கு யாருன்னு தெரியும், வேற யாரும் இல்லைங்க, நம்ம காஷ்மீர் தமிழன் உமர் தாங்க. இவரு லாஸ்ட் வீக் குக் வித் கோமாளில இருந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. இருந்தாலுமே வந்து இவருக்கு இன்னொரு சான்ஸ் வந்து விஜய் டிவி கொடுக்க போகுது அப்படிங்கறதுக்காக பிக் பாஸ் குள்ள இவரை உள்ளுக்கு இழுக்கிறதுக்காக தான் அதுல எலிமினேட் பண்ணாங்க அப்படின்ட்டு வந்து வலைதளங்கள்ல பல பேர் வந்து உறுதி அடிச்சு சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னா இவர் ஆரம்பத்துல இருந்தே இவர் பேர் வந்து கண்டிப்பா பிக் பாஸ் வந்துருவாருன்னு அடிபட்டு இருந்தது. அதே மாதிரி கன்ஃபார்மா வருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவர் லைவ் செக்ஷன்ல சொல்லியிருக்காப்ல, எனக்கு தெரியல ஆனா வந்தா இன்னும் சூப்பரா பண்ணுவேன், எனக்கு வர்றதுக்கு ஆசை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரு வந்து நிறைய ஃபேன்ஸ் ஒன்னும் சம்பாதிக்கிறாரா இல்ல பேரை கெடுத்துட்டு போறாரா அப்படிங்கிறத
வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறது யாருன்னா, சோசியல் மீடியால ஒரு பூகம்பத்தை கிளப்பினவங்க கொஞ்ச காலத்திலேயே. வேற யாரு, நம்ம அரோரா சின்க்ளேயர் தான். இவங்களை இப்படி சொன்னா தெரியாது, பலூன் அக்கான்னு சொன்னா தான் பாதி பேத்துக்கு தெரியும். ஏன் அப்படின்னா கொஞ்ச காலத்திலே பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் பிக் பாஸ்க்கு ஏற்கனவே தொடர்பு இருக்கு. என்னன்னா லாஸ்ட் சீசன்ல வந்து இவங்க ஃப்ரெண்ட் ரியா வந்து ஒயில் கார்டு என்ட்ரியா வந்தப்ப வந்து இவங்க ஒரு கெஸ்டா வந்து அந்த விஜய் சேதுபதி உள்ளுக்கு அனுப்புவார்ல, அப்ப அங்க உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப விஜய் சேதுபதி கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாங்க. அப்பயே யாரா அந்த பொண்ணு அப்படின்ட்டு நிறைய பேர் தேடினாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்க சோசியல் மீடியால பலூன் அக்கான் பயங்கர ஃபேமஸ் ஆனதுனால இவங்களும் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து உள்ளுக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து இவங்க பிரைவேட்டா பிரீமியம் மெம்பர்ஸை வச்சு நிறைய சம்பாரிச்சுக்கிட்டாங்க. இப்ப அது நடக்கலன்னு நேரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஐடியா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறது யாருன்னா அகமது மீரான். இவரையும் உங்களுக்கு நிறைய பேர் தெரிய வாய்ப்பு இருக்கு. இவர் ஒரு சிங்கருக்கு முன்னாடி ஒரு யூடியூபர்ல இருந்து அப்படியே சிங்கரா கன்வெர்ட் பண்ணாரு. முக்கியமா சீசன் 7ல வந்து இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காருங்க. வந்து நல்லா தெரியும் அசீம் ஃப்ரெண்டுன்ட்டு அசீம் சொல்லியிருப்பாரு. ஆனா உள்ளுக்கு தான் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம வந்து அசீமையே வந்து செஞ்ச சில தப்புகளை வந்து பயங்கரமா சுட்டி காமிச்சாரு. இதனால அசீம் ஃபேன்ஸ் எல்லாம் அகமது மீரான வெளியில வந்தவனே வச்சு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. இப்ப இந்த தெருநாய் பிரச்சனை இருக்குல்ல, அதுல கூட வந்து இவரு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காருங்க. முக்கியமா மீராமித்தன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவங்கள பத்தி நிறைய பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய சோசியல் மீடியால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை எடுத்து இவர் பேசி பயங்கரமா ஃபேமஸ் ஆனவருங்க. இவரு இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? ஏன்னா சீசன் 7ல ஏற்கனவே வந்து ஒரு ரிவ்யூவரா உள்ளுக்கு வந்து எல்லாத்தையுமே அசீம் மட்டும் கிடையாது, விக்ரமன், ஏடிகே, அமுதவாணன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து வச்சு செஞ்சாரு. அந்த மாதிரி இவர் ரிவ்யூ பண்ணவரு இப்ப உள்ளுக்கு வந்து அவர் எப்படி நடந்துக்க போறாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அவ்வளவுதான் மக்களே, இந்த லிஸ்ட் இப்ப பார்த்தோம்ல 6 பேரு, இவங்க கன்ஃபார்மா இந்த சீசன் 9 உள்ளுக்கு வர போறாங்க அப்படின்ட்டு வந்து நண்பர் தகுந்த தகவல்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம வந்து எக்ஸ் வலைத்தளங்கள்ல போட்டோ போட்டு இவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கன்ஃபார்மா வர போறாங்க அப்படின்ட்டு உறுதியாவே அடிச்சு சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வேற யார் பேர்லாம் சோசியல் மீடியால இன்னும் பரவிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அதை பத்தி பேசுவோம். இது மாதிரி பிக் பாஸ் சம்பந்தமான நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. FB-ல இருக்கவங்க ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.